ஹாய் எவ்ரிவன். இங்கே இரும்பு தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நான் 300 கிராம் பாதாம் பருப்பு அதில் சேர்த்திக்கிறேன். அதை நல்லா பரவலாக பரப்பி விட்டுறேன். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கும், டப்புன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சவுண்டு வரும்போது நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்தி நம்ம மறுபடியும் ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பாதாம் நம்ம சாப்பிடும்போது டெய்லியும் காலையில் ஒரு 4 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா சளி குறையுங்க. பாருங்கள், உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ 2 கை அளவு நல்லா தண்ணியை தெளித்து இதை மறுபடியும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து உப்போட கலர் இப்படி மாறும். மறுபடியும் அதே சத்தம் கேட்குங்க. அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறினோடனே ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.